தன்னுடைய நகைச்சுவையால் பலரையும் சிரிக்க வைத்த பிரபல நடிகர் மயில்சாமி இறப்பு செய்தி ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஏற்கனவே நடிகர் மயில்சாமிக்கு மாரடைப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் சில ஆண்டுகளுக்கு முன்பு அவருக்கு இருதய அறுவை சிகிச்சை மேற்கொண்டதாகவும் தெரிவிக்கப்படும் நிலையில் சிவராத்திரியை முன்னிட்டு சிவன் கோவிலுக்கு சென்று வந்து கொண்டிருந்த அவருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு சுயநினைவை இழந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக அழைத்து வரப்பட்ட மயில்சாமி வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் இன்று அதிகாலை 3:30 கத்தி முடித்துவிட்டு தூங்கினேன். என்னை தாய்ப்பால் கொடுத்து தாய் எப்படி தூங்க வைப்பாளோ அதே போன்று மதுதான் என்னை இன்றும் தூங்க வைக்கின்றது என்று பேசிய கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. திரைத்துறை நடிப்பு என்பதை கடந்து பரபரப்பான கருத்துக்களுக்கும் பேர் போன மயில்சாமி எம்ஜிஆரின் தீவிர ஆதரவாளராக அறியப்படுகின்றார். இந்த நிலையில் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் விருதாம்பக்கம் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக மயில்சாமி போட்டியிட்டதும் குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட நகைச்சுவைக்கும் சர்ச்சைகளுக்கும் பேர் போன 57 வயதே ஆன மயில்சாமிக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பே மாரடைப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அதற்காக அவர் அறுவை சிகிச்சை செய்து கொண்டுள்ளதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த நிலையில் சிவன் கோவில் சென்று வந்த அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு சுயநினைவை இழந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்ட அவர் வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் நடிகர் மயில்சாமி இறந்த செய்தி திரையுலக பிரமுகர்கள், ரசிகர்கள் என அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது.